இன்றைய மன்னா யாத்ராகமம் 14வது அதிகாரம் 25வது வசனத்தின் 2வது பகுதியை தியானிக்க இருக்கிறோம். முழு வசனத்தை வாசிக்கிறேன். அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கலலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடிப்போவும் கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். கடைசி பகுதி சொல்கிறது, அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடிப்போவும் கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆதரவாய் நின்று யுத்தம் பண்ணுவதை எகிப்தியர் கண்டார்கள். ஆகவே ஓடிப்போ என்றார்கள். இது எங்கு நடந்தது என்பது தான் இன்னைக்கு நான் உங்களோட தியானிக்க இருக்கிறேன். இந்த நிகழ்வு எங்கு நடந்தது என்றால், செங்கடலை பிளந்த பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடல் பிளந்த அந்த தரையின் வழியாய் கடந்து செல்லும் போது பார்வோனின் இராணுவமும் செங்கடலுக்குள்ளாக பிரவேசித்தது. அந்த இடத்துல தான் கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். இதே செங்கடலை பார்த்தும் பார்வோனை பார்த்தும் கர்த்தருடைய ஜனங்கள் பயந்து அலறினார்கள். ஆனால் அதே செங்கடலை பிளந்து அந்த செங்கடலை ஒரு யுத்த களமாய் கர்த்தர் மாற்றினார். கர்த்தருடைய ஜனங்களுக்கு வழியை கொடுக்கிறதா இருந்தது. ஆனால் கர்த்தருடைய சத்துருக்களுக்கோ அது ஒரு யுத்த களமாக மாறியது. யுத்தத்தை பண்ணினவர் கர்த்தர். இன்றைக்கு எதெல்லாம் உங்களுக்கு தடையாய் நிற்கிறதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதுவே உங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வருவதாக இருக்கும். செங்கடல் கர்த்தருடைய ஜனத்துக்கு வழியை கொடுத்தது மாத்திரமல்ல, கர்த்தருடைய ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தது. அவங்களை துரத்தி கொண்டு வந்த பார்வோனின் சேனைக்கு எதிராக கர்த்தர் ஒரு பெரிய வெற்றியை தம்முடைய ஜனத்துக்கு கொடுத்தார். இன்றைக்கு உங்களுடைய யுத்த களங்கள் ஒரு வெற்றியை கொடுக்கிற களங்களாக மாறும். எதெல்லாம் இன்னைக்கு தடையா இருக்குதோ அதே இடத்துல நின்று கர்த்தர் யுத்தம் செய்து உங்களுக்கு வழியும் உண்டாக்குவார், ஜெயத்தையும் கொடுப்பார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீங்க உங்களுடைய ஞானம் பெரியது, உங்களுடைய வழிகள் உயர்ந்தவைகள், நீர் யுத்தம் பண்ணுகிற விதம் ஆச்சரியமானது. உங்களுடைய ஜனங்களுக்கு நீர் வெற்றியை கொடுக்க போகிறக்காக ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த யுத்த களங்கள் எல்லாம் ஜெயத்தை தருகிற களமாய் மாறட்டும், வழிகளை உண்டாக்குற களமாய் மாறட்டும். எல்லா அற்புதங்களையும் கர்த்தர் செய்ய போகிறக்கா நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.